என்னம்மா, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன், நீ போய் பேசிட்டு இருமா. என்ன ஆச்சுமா? ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற. இல்ல, நீங்க 2 பேரும் ஏன் இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்கீங்க? ஸ்பெசிபிக்கா எதுவும் ரீசன் இல்லம்மா. அதுவா நடக்கிறப்ப நடக்கட்டும்னு பாக்குறேன், அவ்வளவுதான். என்னடி பேசுற நீ? கல்யாணம் பண்ணதும் குழந்தை பெத்துக்கிறது வெறும் சம்பிரதாயம் கிடையாது. அதுதான் குடும்பம் ஆகிறதுக்கு முதல் படி. இப்போ உனக்குன்னு ஒரு குழந்தை இருந்திருந்தா உன் மாமியார் இப்படி பண்ணுவாங்களா? சொல்லுடி. என்னம்மா தேவையில்லாம இப்படியெல்லாம் சம்மந்தப்படுத்தி பேசிட்டு இருக்க? அத்தையோட சிச்சுவேஷன் அப்படி. மத்தபடி எங்க மேல அவங்க அக்கறையா தான் இருக்காங்க. சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத. ஆமா ஆமா, ரொம்பதான். அவங்க மட்டும் இப்படி எல்லாம் பண்ணலனா உன் புருஷனுக்கே இப்படி எல்லாம் ஆக போகுது. என்னம்மா நீயும் மத்தவங்க மாதிரி பேசிட்டு இருக்க? சந்தோஷ்க்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அத்தை எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? அதை விடு. வீட்டுல ஒரு குழந்தை இருந்திருந்தா தேவையில்லாம எந்த கெட்ட எண்ணமும் வராது. உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா மாப்பிள்ளை இன்னும் பொறுப்பா இருப்பாரு. இப்ப பிரிஞ்சிருக்கிற உன் குடும்பம் ஒன்னாயிடும் பவி. பவி, எப்படியாவது மாப்பிள்ளைய கன்வின்ஸ் பண்ணி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. அம்மா, இதெல்லாம் சொல்லி நான் எப்படிமா சந்தோஷ் கிட்ட போய் சொல்லுவேன்? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. என்னடி இப்படி பேசுற? எதுவுமே செய்யாம இப்பெல்லாம் நார்மல் குழந்தை பெத்துக்கிறதுக்கே ஒரு செக்கப் அவசியமா இருக்கு. ரேடியோல வேலை பாக்குற, இது கூட உனக்கு தெரியாதா? நீயும் மாப்பிள்ளையும் ஒரு சின்ன செக்கப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தா கூட அத மருந்து மாத்திரையிலேயே சரி பண்ணிடுவாங்க. ஐயோ, இதெல்லாம் நான் போய் எப்படிமா அவன் கிட்ட சொல்ல முடியும்? புருஷன் பொண்டாட்டியா தானே இருக்கீங்க, அப்ப போய் சொல்லு. கண்டிப்பா அவர் கேப்பாரு. இது பாரு பவி, இப்ப நான் சொல்றது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். இப்படியே நீ தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த பின்னாடி உனக்கு தான் கஷ்டம். பாத்துக்கோ. சரி, காஃபி போட்டு கொண்டு வா. உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா மாப்பிள்ளை இன்னும் பொறுப்பா இருப்பாரு. இப்ப பிரிஞ்சிருக்கிற உன் குடும்பம் ஒன்னாயிடும் பவி. நீயும் மாப்பிள்ளையும் ஒரு சின்ன செக்கப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தா கூட அத மருந்து மாத்திரையிலேயே சரி பண்ணிடுவாங்க. புருஷன் பொண்டாட்டியா தானே இருக்கீங்க. இப்ப நான் சொல்றது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். இப்படியே நீ தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த பின்னாடி உனக்கு தான் கஷ்டம். பாத்துக்கோ. குழந்தைன்னா யாருக்கு தான் பிடிக்காது? அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரணும். நான் ஏதோ வேண்டான்னு இருக்கிற மாதிரி பேசுறாங்க. இது என்ன ஆபீஸா இல்ல குழந்தைங்க காப்பகமானு தெரியல. இந்த லக்ஷ்மி பாட்டுக்கு குழந்தைய தொட்டில போட்டுட்டு ஷோ பண்ண போயிட்டாங்க. இது என்னன்னா வாந்தி எடுத்து வச்சிருக்கு. நடக்கவே முடியல, ஒரே நாத்தமா இருக்கு. ஐயோ, எல்லாம் இந்த எம்டி குடுக்கற இடம். ஏதோ இந்த சேனலே இவங்களாலதான் நடக்கிற மாதிரி. இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்து வச்சிருக்காரு. ஸ்மெல்லுப்பா கொமட்டது. ஏய் ஹலோ, என்ன ஆச்சுன்னு இப்ப இப்படி கத்திட்டு இருக்க? என்ன ஆச்சா? உங்க அருமை மாமியார் பண்ண வேலைய பாருங்க. ஆபீஸே நாடுற மாதிரி வாந்தி எடுத்து வச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நிம்மதியா வேலை செய்ய முடியுது? கழுவ சொல்லலான்னு பார்த்தா இந்த நேரத்துல வேலைக்காரியும் இல்ல. இப்போ என்ன, இத கிளீன் பண்ணணும் அவ்வளவுதானே? நானே பண்றேன். அட,
இந்த ஆபீஸ்ல நீங்க கெத்தா சுத்திட்டு இருந்தீங்க, இப்ப கிளீனிங் வரைக்கும் வந்துட்டீங்க. ஹெச்ஆரா இருந்தவங்க இப்படி எச்சிய தொடச்சிட்டு இருக்கீங்க. சூப்பர். டேய், யார்டா நீ? எங்க இருந்துடா வந்த? இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீதான காரணம். சிரிக்கிற? சிரிக்காத சிரிக்காத. என் அத்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட, என் புருஷனை விடாம தொந்தரவு பண்ற, இப்போ என்னையே இங்க கிளீன் பண்ற வேலை வரைக்கும் செய்ய வச்சுட்டல. உன்னெல்லாம் உன்னை என்ன பண்றது? சொல்லு சொல்றா. டேய், இன்னும் பாக்குற சொல்றா. அம்மா சொன்ன மாதிரி கையில குழந்தை இருக்கும்போது தனி அழகாதான் தெரியுது. குழந்தை எங்க? யார் தூக்கிட்டு போயிருப்பாங்க? குழந்தைய நீங்க பாத்தீங்களா? பார்க்கல மேடம். தொட்டில தான் தூங்க வச்சிருந்தேன். இல்ல மேடம், நான் பார்க்கல. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பாத்தீங்களா குழந்தைய? பார்க்கல. பார்க்கலையா? இல்ல மேடம். குழந்தைய பாத்தீங்களா? தொட்டில படுக்க வச்சிருந்தேன். இல்ல மேடம், நீங்க தொட்டில்ல போடும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கல மேடம். ஐயோ, தொட்டில போட்ட குழந்தைய காணுமே. யார் தூக்கிட்டு போயிருப்பா? உன்னை இப்படி பார்க்க தான் நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். மதர், என்ன பவி மேடம் குழந்தை எப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க? இந்த பையனும் அவங்களுக்கு ஈக்குவலா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மதர், என்ன நான் கேட்டது காதுல விழலையா? நான் ஷோல இருக்கும்போது குழந்தை அழுதுருப்பான் போல. அங்க பாரு, பவி குழந்தைய தூக்கி வச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஓகே, அழுத குழந்தைய சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்களா? சரி, அதுக்கு நீங்க தூரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்கீங்க, பக்கத்துல போய் பார்க்கலாம்ல. பவி குழந்தைய கொஞ்சிருது, அவளுக்கு ஒரு குழந்தை வேணும் போல இருக்கு. அதான் நான் பாத்துட்டு இருக்கேன். மதர், அவங்க குழந்தை அழுகாம இருக்குது கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வேற ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல மதன், பவிக்கு கண்டிப்பா குழந்தை ஆசை வந்திருக்கு. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அது பொண்ணுங்களுக்கு தான் புரியும்.
இல்ல அத்தை, நீங்க ஷோல இருக்கும்போது அவன் அழுதான். அதான் தூக்கிட்டு வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். பவி மேடம், நீங்க சமாதானப்படுத்துறத மதர் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஏய் வா 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 கண்ணா, வா 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 வா. ஜூ 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 ஜூ. சரி அத்தை, நான் வரேன். எங்க போற? இல்ல அத்தை, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஆமா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, வா லஞ்ச் சாப்பிடுவோம். ஆஹா இல்ல அத்தை, நான் ஆர்டர் போட்டிருக்கேன், அது வந்துரும். நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நான் உனக்காகவும் லஞ்ச் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன், வா சாப்பிடலாம். வா. இது பாரு அழுத்திட்டு இருக்கான் பாரு, உடனே சாப்பிடணுமா? சரிடா சரிடா, போலாம் போலாம், சாப்பிடலாம் சாப்பிடலாம். சரிடா சரிடா சரிடா. ஓ சரி, சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிடலாம். நாம உட்காரலாமா சேர்ல? லஞ்ச் சாப்பிடலாமா? சரிடா சரிடா சரிடா, கொடுப்பா. ஓ ஓ சரிப்பா சரிப்பா, சாப்பிட தானே போறோம். சரி 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 சரி. என்னடா என்னடா அழற? என்னடா என்ன 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 வேணும்? என்ன இது? அச்சச்சோ. கை தட்டுங்க கை தட்டுங்க. ஏய் இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. கை தட்டுங்க. என்னடா இதெல்லாம்? என்னது இது? டாய் கை தட்டுங்க கை தட்டுங்க. நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்னத்த? இல்ல, உனக்கு ஒரு குழந்தை வேணும் பவி. இதுதான் அதுக்கு சரியான நேரம். அத்தை, என்ன சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் அத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அத்தை, இன்னைக்கு அம்மா வந்திருந்தாங்க, அவங்களும் இப்படியே தான் சொல்றாங்க. அப்படி இல்ல பவி, பெத்தவங்களுக்கு வேற என்ன ஆசை இருக்கும் சொல்லு? ஒரு குடும்பம் முழுமை பெறணும்னா ஒரு குழந்தை வேணும். உனக்குள்ள இருக்கிற தாய்மை இவனை கொஞ்சம் போது தெரியுது. நாங்க எல்லாரும் நல்லதுக்கு தான் சொல்றோம், கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்போ கூடிய சீக்கிரத்துல நம்ம ஆபீஸ்ல ஒரு தொட்டி கட்ட போறீங்க அதானே? இப்ப நாம குளிக்க போறோமா? குளிச்சுட்டு சமத்தா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அழகாயிட்டு தொட்டில படுத்துட்டு நாம வந்து பால் குடிக்க போறோமா? பால் குடிக்கணுமா? வேணுமா பால்? அடாடாடாடா செல்லம், இப்படி படுக்கிறீங்களா? ஓ சரி 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 சரி. ஓ என்னடா இது? யாரு குளிக்கிறது? மச்சமா? ஓ அதிர்ஷ்ட மச்சமா? சந்தோஷுக்கும் இதே இடத்துல மச்சம் இருந்தது அவனை குளிக்க வைக்கும் போது பார்த்திருக்கேன். இவனுக்கும் அதே மாதிரி மச்சம் இருக்கு. மேடம், இந்த குழந்தை உங்க பேரனா? சந்தோஷ்னு உங்க பையன் ரிப்போர்ட் கொடுத்தீங்கல்ல, அவருக்கும் இதே பிளட் குரூப் தான். அதான் கேட்டேன். இது ரொம்ப ரேரான பிளட் குரூப். மோஸ்ட்லி பேரண்ட்ஸ்க்கு இருந்தா தான் குழந்தைக்கு வரும். எப்படி? ஒருவேளை இதுவும் யதார்த்தமா தான் இருக்குமோ?
அது? டேய் என்னடா ஆச்சு? அ, என்ன பாத்துட்டு இருக்க? இல்ல பவி, இத பாரு. இங்க பாரு, இங்க ஒரு மச்சம் இருக்குல்ல, ஆ? அது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது. பேசாம அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிரலாமான்னு இருக்கேன். அது சின்னதா தான் இருக்கு, அதுவும் அழகா தான் இருக்கு. அ, அ? டேய் ஆக்சுவலா இந்த மாதிரி பார்க்க முடியாத இடத்துல மச்சம் இருந்தா அதிர்ஷ்டம்னு சொல்வாங்க தெரியுமா? இருக்கட்டும், அப்படியே விட்டுரு. அப்ப விடு. பவி சொன்னா அதுக்கப்புறம் செகண்ட் தாட்டே கிடையாது. ஓகேவா? பவி, இன்னைக்கு நீ ஆபீஸ்ல பிஸியா ஏதாவது இருப்பியா? இது வரைக்கும் இல்லடா, போனாதான் தெரியும் என்ன வேலை இருக்கு என்னன்னு. ஏன் கேக்குற? அப்போ ஓகே. இன்னைக்கு ஒன்னும் பிஸி இல்லைன்னா நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க உன் ஆபீஸ் பக்கமா தான் போறேன். நீ ஃப்ரீயா இருந்தீனா அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாமா? ஓ ஷாப்பிங்கா? சரி, நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேன், வந்துருந்தேன். பாய். அதானே பார்த்தேன். ஷாப்பிங்னாலே மயங்காத பொண்ணுங்களே இல்லையே. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. அம்மா இப்ப வந்துருவாங்கடா தம்பி. அழுகாதடா செல்லம், அழுகாதடா. அழாத பட்டு, அழாத பட்டு. என்னாச்சு? ஏன் அழுதே அழறா? இருக்கான். அதை ஏன் மேம் கேக்குறீங்க? லக்ஷ்மி மேடம் மால்ல ப்ரோக்ராம்னு போயிருக்காங்க. நான் வர வரைக்கும் குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த பக்கம் போனதும் அப்ப இவன் பிடிச்ச அழுகதான் இன்னும் நிறுத்தல. நானும் பால்ல இருந்து பாட்டு வரைக்கும் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். லக்ஷ்மி மேடம் வந்தாதான் அழுகையை நிறுத்துவான் போல. அத்தை ஏன் இப்படி பண்றாங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா நான் பாத்துக்க மாட்டேனா? சோ 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 சோ. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வா 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 வா. வாட வாட வாட. ஐயோ வா. எப்படி அழறா பாருங்க. படுத்துக்கோ படுத்துக்கோ. சரிப்பா சரிப்பா சரி, ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல. அட பயங்கரமான ஆளா இருக்கான். உங்ககிட்ட வந்தோன்னு அழுகை நிப்பாட்டிட்டான். அதுக்குள்ள யாரு நம்ம வீட்டு ஆளுங்க, யாரு மத்தவங்கன்னு தெரியுது. எனக்கு வேலை இருக்கு மேம், நான் வரேன். சரி. என்ன தெரியுமாடா உனக்கு? ஏய் செல்லக்குட்டி, என்ன தெரியுமா உனக்கு? நான் யாருன்னு சொல்லு. நான் யாரு? சொல்றா. பவி, நான் உன்னோட ஆபீஸ்க்கு வெளியில தான் நிக்கிறேன். நீ கொஞ்சம் சீக்கிரம் வா. சரி, ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஓ சரி, வந்துடுறேன். சரியா? அழாம சமத்தா இருக்கணும் என்ன? ஓ சோ 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 சோ. ஒன்னும் இல்ல வந்துடுறேன் என்ன? வெயிட் பண்ணு, வரேன். சந்தோஷ். போலாமா? ஹேய், என்ன கையை வீசிட்டு வர்ற? பேக்லாம் எடுத்துட்டு வரல? ஐயோ அத்தை வேற இல்ல. குழந்தை என்கிட்ட தான் அழாம இருப்பான். இப்ப சந்தோஷ் கூப்பிடுறான். இவன் கிட்ட இத சொன்னோன்னா அவ்வளவுதான். ஹலோ, என்ன என்ன பவி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்க? இல்லடா, அது வந்து சார் ஒரு அர்ஜென்ட்டான அசைன்மெண்ட் கொடுத்திருக்காரு. அது வேற 1 hourல முடிக்கணுமா. தப்பா எடுத்துக்காதடா, என்னால வர முடியாது. ஏய் பாத்தியா, அப்செட் ஆயிட்ட. ஹேய் சாரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பவி. வேலை வந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். நீ போ, போயிட்டு வரேன். பை. டேய், என் மேல கோவம் இல்லல்ல? சேச்சா, என் பவி மேல எனக்கு எப்பவும் கோவம் வராது. சரியா? அப்புறம் பாத்துக்கலாம். சரி, பை. பாய். ஹாய், என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்களா? பாத்து வாங்க வாங்க பூச்சி. டாய், சோற பாத்துக்கணுங்கிறதுக்காக என் புருஷன் கிட்டே போய் சொல்லிட்டு வரேன். என்ன போய் சொல்ல வச்சிட்டலடா. இன்னும் உனக்காக நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு தெரியலையே. என்னடா என்ன இப்படி சிரிச்சு ஏமாத்திருன்னா? நீயும் சரி, அத்தையும் சரி, இந்த சிரிப்பை வச்சுதான் என்ன கவுக்குறீங்க. என்னடா
அச்சா, அச்சா.